ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Java9 எப்படி டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு jShell எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு Java9 டவுன்லோட்னு கொடுங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா அர்கே டவுன்லோட்னு வரும். ஸோ ஜாவா அர்கே டவுன்லோட் வந்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது லிங்க்குக்கு போகும். உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே வேறு ஏதாவது லிங்க் காமிக்கும். ஆர்க்கல் ஃபைலோட ஹோம் பேஜ் மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி டைம் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியல, இல்லை 404 அந்த மாதிரி எரர் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக ஹோமில் போயிட்டு அந்த டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதில் போயிங்கன்னா அப்ளிகேஷன்ஸ்க்கு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே போகக்கூடாது. ஓகே, ஜாவா கீழே போனீங்கன்னா ஜாவா ஜேடிகே ஃபார் டெவலப்பர்ஸ்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜோட பாட்டமுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஜாவா அர்கே அப்படிங்கிற லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா எல்லா வெர்ஷன்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். ஜாவாவோட என்னென்ன வெர்ஷன்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 14 வரைக்கும் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ நம்ம Java9 கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி என்னோடய லோக்கல் ட்ரைவில் வச்சுருக்கேன். இப்போ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு நான் காட்ட போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இ டிரைவில் ஸோ சாஃப்ட்வேருக்குள்ளே டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் ஜாவா இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி Java8 இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். Java14, 11 எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ Java9 இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரன். ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் போயிட்டு jShell ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் போய்ட்டு நீங்கள் jShell டைப் பண்ணி என்டர் பண்ணாவே உங்களுக்கு அது ஓப்பன் ஆகிடும். பட் இப்போ நமக்கு என்ன சொல்லுதுன்னா எரர் சொல்லுது. ஸோ jShell வந்து நாட் ரெகனைஸ்ட் ஒரு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கமெண்ட்னு வருது. ஸோ என்னாச்சுன்னா பாத்தில் வந்து Java9 செட் ஆகிருக்காது. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட பாத்தை காப்பி பண்ணிக்கோங்க. நான் வந்து சி டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவாவில் JDK9 இந்த ஃபோல்டரில் நான் வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய பாத். காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் என்வரான்மெண்ட் வேரியபிளுக்கு போங்க. ஸோ என்வரான்மெண்ட் வேரியபிளுக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட செட்டிங்ஸில் பாத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ரீசனுக்காக எனக்கு jShell ஆக்சஸ் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா என்னோட 8 வெர்ஷன் தான் நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். இப்போ வெர்ஷன் 9 கான்ஃபிகர் பண்ணிவிட்டு ஓகே இப்போ நான் எக்ஸிட் பண்ணுறேன் இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்டை. ஸோ திரும்ப நான் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு jShell. ஸோ நார்மலாக jShellக்கு ஆக்சஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் யூ வில் கெட் த வெல்கம் மெசேஜ். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.